வணக்கம். எஸ்ஏ ரியலேஷன்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கமில் ஒரு 5 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கும். ஸோ இந்த வலசரவாக்கம் ஏரியா ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லாஸாக இருக்கும், பங்களாஸாக இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸுங்க, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் ஹவுஸு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 BHK, ஸ்டெப்ஸ் வெளியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 BHK. ஸோ மேலே நீங்கள் இருந்துட்டு கீழே நீங்கள் ரெண்ட்டு விட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. ஸோ சுற்றி நல்ல செட் பேக்கு ஒரு 5 feet செட் பேக் விட்டுருக்காங்க, 3 சைடுமே, லெஃப்ட் ரைட் அண்ட் பேக் சைட்லேயுமே நல்ல ஒரு 5 feet உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது, வாட்டர் சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிணறு இருக்குது. அந்த வந்து மெட்ரோ வாட்டர் வருது உங்களுக்கு. மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் ஆல்ரெடி இங்கே வந்தாச்சு, வந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த ஏரியாவில் வலசரவாக்கமில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 square feet ஒரு கிரவுண்டு. பில்டப் ஏரியா வந்து அரௌண்ட் 4000 square feet வருது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு 12 years ஓல்டு, சவுத் ஃபேஸிங் பிளாட். இது லேண்டும் சவுத்து, உங்களுக்கு பில்டிங்கும் சவுத்து. என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ சுற்றி நல்லா செட் பேக் விட்டுருக்காங்க. கீழே வந்து 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 BHK. ஆர்காட் ரோடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 500 to 600 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்தே வந்தாலுமே ஒரு 10 minutes நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ நல்ல ஒரு ஏரியா, 30 feet ரோடில் அமைஞ்சிருக்கு, CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பேங்க் லோன் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பில்டர் கட்டின வீடு கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஓனர்ஸே கட்டின வீடு இருந்தால் காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு தான் இது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு 12 years மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓனர் வந்து ஆக்சுவலி NRI, அவர் யூஎஸில் இருக்காங்க. ஸோ வீடை வந்து ஆக்சுவலி இப்போ சேலுக்கு கொடுத்துருக்காங்க. மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, அப்பா அம்மா வயசானவங்க மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ சேலுக்கு வச்சுருக்காங்க வீடு. ஸோ கீழே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 BHK, ஒரு பெரிய ஹாலு, பெரிய கிச்சனு, 2 bedroom, ஒரு காமன், ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பூஜை ரூம் தனியாக வந்துடுது. கீழேயுமே பூஜை ரூம் இருக்குது, மேலேயும் பூஜை ரூம் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட ஒரு பியூட்டி பார்த்திங்கன்னா, நீங்கள் இது மொத்தமாகவும் ஒரே வீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மொத்தம் 5 BHKவாகவும். இல்லைனா கீழே நீங்கள் ரெண்ட்டு விட்டு மேலே நீங்கள் இருந்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வீடை அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு காமனு, ஒரு அட்டாச் டாய்லெட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 3 BHK இருக்குது, அதில் வந்து 2 அட்டாச்சு ஒரு காமன் வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்காட் ரோட்லேருந்து வந்து இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன், ஒரு 500 to 600 meters வரும். ஸோ வுட் ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீட்டில் செலவுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதாவது மாற்றி அமைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் செலவு. ஒரு பெயிண்டிங் கூட அந்த அளவுக்கு நெசசிட்டியாக இருக்காது, ஏன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இந்த வீடு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கு தான் விட்டுருந்தாங்க இத்தனை நாளாக. ஸோ மேலே வந்து ஓனர் இருந்திருக்காங்க, கீழே ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. அதனால் இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க கூட. அதனால் உங்களுக்கு பெரிய செலவு எதுவுமே இருக்காது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி ஏதாவது ஒரு கொஞ்சம் இது பண்ணணுன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு செலவாக இருக்கும் இந்த வீட்டில். ஸோ பூஜை ரூமே நல்ல ஸ்பேஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ 30 feet ரோடில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷன், வலசரவாக்கத்தில் நல்ல பிரைமான லொக்கேஷனு. செமி ஃபர்னிஷ்டு கூட, உங்களுக்கு கபோர்ட் லேப்டெல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சனுமே உங்களுக்கு மாடலில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸு, கிணறு இருக்குது உங்களுக்கு, மெட்ரோ வாட்டர் வருது உங்களுக்கு, ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ரெண்டல் இன்கம் வர மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட் ஆகும். எல்லாத்துலேயுமே இந்த வீடு ப்ளஸ் தான் உங்களுக்கு. வீடு மெயின்டைன் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், வீடோட லேண்ட் சைஸு 30, 40, 60, பில்டப் ஏரியா, வீடோட குவாலிட்டி மெயினாக ஆற்று மணலில் கட்டினது இது உங்களுக்கு, செங்கல் ஆற்று மணலில் கட்டின வீடு. ஸோ ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது வீடு உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடுவில் ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மொத்த வீடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நீங்கள் ஒரு சவர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம மேலே இருந்துட்டு கீழே வந்து நம்ம இந்த வீடை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுடலாம். அந்த மாதிரி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் காமிக்கிறேன், மேலே போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இதை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும், பெட்ரூம்ஸ் எல்லாமே. பால்கனி வந்து உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி வந்துடும். ஸோ உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல நீங்கள் செப்பல் ஸ்டாண்ட்லாம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர், கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் சவுத் ஃபேஸிங் மெயின் டோர். ஸோ இதுதான் நம்ம ஓனராக இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடு நம்ம வாங்குறோன்னா இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஹாலு, பெரிய கிச்சன் உங்களுக்கு, ஒரு காமன் டாய்லெட்டு, 2 அட்டாச் டாய்லெட்டு, ஒரு பூஜை ரூம், ஒரு ரோட் ஃபேஸிங் பால்கனி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டீ கூட்டுங்க, ஒன்லி பெயிண்டர் மட்டும் கிடையாது, எல்லாமே டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பெட்ரூம் நம்ம வந்து நம்மளால் இப்போ திறந்து இப்போ பார்க்க முடியாது, ஓனர்ஸ் உள்ளே இருக்காங்க. அதனால் நம்ம 3 bedroom இருக்குது இதில் உங்களுக்கு. கிச்சனை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கொடுக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
4.50 crores. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ மொத்தம் 3 பெட்ரூம் காமிச்சிருக்கேன். ஸோ 2 அட்டாச்சு ஒரு காமனு. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து 4.50 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமோ விற்கணுமோ ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.